வணக்கம். என்னுடைய பெயர் அலெக்சா. நான் ஒரு வீடியூபர். நான் வந்து இந்த 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 கமலஹாசன், அ அனிருத் அந்த பாட்டு பாடுற கோஷ்டியினுடைய ரசிகர் ஃபேன்லாம் நான் கிடையாது. நீங்க ஃபேனா இருந்தீங்கன்னா, தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா, சில தலைகள் இந்த வீடியோல உருளப்படும். அண்ட் சில பேர்கள் அடிபடும். அதனால நீங்க ஃபேனா இருந்து கொதிச்சீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏன்னா, இந்த படம் அவ்ளோ கேவலமா இருந்தது. ஓகே. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 4 மூதேவிங்க என்னுடைய கெஸ் படி காலேஜ்ல ஃபெயில் ஆயிட்டு அரியர வச்சுட்டு, தண்ட சோறு வூட்ல தின்னுக்கிட்டு, வேலை வெட்டி இல்லாம இருக்கிற வெட்டி பசங்க. அதுல ஒரு வெட்டி பையன் வந்து ரூல்ஸ் ராமானுஜம். இந்த அந்நியன் படத்துல வர ரூல்ஸ் ராமானுஜம் ஆச்சி. இந்த படத்துல 4 மூதேவிங்க, வெட்டி மூதேவிங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, ஒண்ணு வந்து ரூல்ஸ் ராமானுஜம். எடுத்தவுடனே ஒரு தண்ட சோற காட்டுவாங்க. ஒருத்தர் வந்து ரூல்ஸ் ராமானுஜம் காட்டுவாங்கல்ல. அண்ட் தென் த ஸ்டோரி ஜஸ்ட் ஸ்விட்சஸ் இன்டு த லைக் அ ஹவுஸ். வீட்டு மொட்டை மாடி. அங்க வந்து இவங்கலாம் வந்து கும்பலா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சு நடத்துவாங்க. நான் வந்து இந்த இந்தியன் கதையினுடைய கதைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு இந்த கதைய கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆ அவங்க 4 பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இந்த இவங்களுக்கு வந்து நியாயம், தர்மம் பேசிக்கலி அந்நியன் ரூல்ஸ் ராமானுஜம். இப்போ அந்த அந்நியன பார்த்தீங்கன்னா, இந்த படத்த நீங்க பார்த்த மாரி தான். அதான் எனக்கு புரியவே இல்ல. லைக் in Onion movie, it is a separate movie, right? I think that movie is also made by Shankar, right? This guy is a complete moron. Like Shankar, அவன் சுத்த வேஸ்ட். லைக் அவனுக்கு படமே எடுக்க தெரியல. என்னத்துக்கு தான் படம் எடுக்கிறான்னு தெரியல அவன். சரி. இந்த 4 பேர் போவாங்களா, போய் யூடியூப் சேனல் வச்சுட்டு நடத்துவாங்க. இவங்க நியாய தர்மமா பேசுவாங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த யூடியூப் சேனல வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த லஞ்சம் இதெல்லாம் இதான் அப்ப அதே கதை தான். உருட்டுன மாவையே தான் உருட்டுவானுங்க எனக்கு திரும்பியும். யூ நோ தே டூயிங் எனிதிங் நியூ, ரைட்? அரசமாவே அரைப்பது, உருட்டுவதே உருட்டுவது. சரி. ஆ லஞ்ச பணம் இதெல்லாம் வாங்குறவங்க வந்து வீடியோ புடிச்சு, அதாவது வந்து வீடியோ புடிச்சு அப்படியே லைவ்ல போடுறதில்ல. அது ப்ரூஃப் மாரி. என்ன பண்ணுவானுங்க, இவனுங்க வந்து நடக்கிறத அப்படியே கார்ட்டூனா, கேவலமான ஒரு கார்ட்டூனா மாத்தி, லைக் கேவலம்னா மகா கேவலமா மாத்தி யூடியூப்ல போட்டு விட்டுருவானுங்க. போட்டு விட்டா அந்த யூடியூப்ல லைக்ஸ் வரும். லைக்ஸ் வந்துட்டு இந்த ஆளுங்கெல்லாம் புடிச்சிருவாங்க. ஸோ அந்த படத்துல எடுத்த உடனே காட்டி சீன்லயே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு இத்து போனவனை காட்டிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிட்டு இந்த 4 மூதேவிங்கள காட்டிட்டு, ஆ அப்படியே அந்த 4 மூதேவிங்க எப்படி காசு சம்பாதிக்குது, நியாயம் தர்மம் எப்படி இப்போ வந்து வருதுன்னா, இது எப்படி இந்த இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷனு, இந்த நியூ ஜெனரேஷன் வந்து நியாயம் தர்மத்தை எப்படி பரப்புதுங்கன்னா, யூடியூப்ல ஒரு கார்ட்டூனை செஞ்சு விட்டுட்டு, அந்த யூடியூப்ல வர லைக்ஸை வச்சுக்கிட்டு இவங்க நியாய தர்மம் பரப்புறாங்களாம். பார்க்குறவங்களாம் என்ன கேனீங்களா? இரு, இன்னும் இருக்கு. தாத்தா, இந்தியன் தாத்தா, இந்தியன் கிழப்பொழு எப்படி வருது நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நம்பவே மாட்டீங்க. Do you wanna hear it? Do you wanna hear about it? Do you wanna know how fucking Indian comes to India back? So it's just they just மக்களை தூண்டி விட்டு இந்த எமோஷனல் தூண்டி விட்டு அட் த ஸ்டார்ட், லைக் ஆரம்பத்தில் எமோஷனல் தூண்டி விடுவாங்க. எப்படின்னா இந்த லஞ்ச பணம்லாம் வாங்குற மாதிரியும், கவர்மெண்ட்லாம் கரப்ஷனில் இருக்கிற மாதிரியும், வியூஸுக்காக வந்து வியூஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ பாப்புலர் ஆன உடனே அந்த வீடியோவை வந்து போலீஸ்காரங்க பார்த்துட்டு வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அதான் அவங்க கதை.
அதனால இந்த வீடியோ போட்டு லைக் வாங்கிட்டு, எங்க வீடியோல வந்து நான் 10,000 லைக் வந்துருச்சு. நாங்க வந்து மக்கள திருத்திட்டோம் அப்படின்னு இதுங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த 4 மூதேவிங்களும் முண்டக்காரப்பைங்க. இந்த 4 முண்டக்காரப்பைங்களும் அந்த மாரி சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அந்த மாரி வந்து எல்லா வீடியோவையும் வந்து புடிச்சு போட்டுக்கின்னு இருப்பாங்க. போட்டுக்கின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பொம்பள வந்து மாடியிலேருந்து குதிச்சிடும். அதான் இந்த எமோஷனல வந்து ரேஜ் பண்ற மாரி. ரேஜ் பெயிட்டு. ஏன்னா, அப்படியே ஒரு பொம்பள வந்து அநியாயம் தாங்காம இந்த மாடியிலேருந்து குதிக்கிறது எத்தனை ஏழவு படத்துல தான் நீங்க பார்ப்பீங்க. ஒரு 10,000 படம் இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதுல எல்லாத்துலயும் வந்து லஞ்சம் பணம் குடுக்க முடியாம இந்த பொம்பள வந்து மாடியிலேருந்து குதிக்கிறது, இதே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதையே இந்த 350 தாட்டி இந்த படத்துலயும் காட்டுவாங்க. இந்த பொம்பள வந்து லஞ்சம் குடுக்க முடியாது. அதனால வந்து மாடியிலேருந்து எகிறி குதிச்சுருவா. குதிச்ச உடனே நம்ம ஹீரோ இருக்கிறாரு. ஒரு வெத்து வேட்டு ஹீரோ. அவன் தான் ஹீரோனானே எனக்கு தெரியல. அது ஒரு ஹீரோ 5 பேர் இருப்பாங்க. இதுதான் பிரச்சனையே அந்த படத்துல. இது ஒரு ஃபேன் மேட் படம். லைக் இவன் வந்து படத்துல வந்து ஒரு கதையே இல்ல. இந்த இந்தியன் தாத்தாவ வச்சு இந்தியன் தாத்தாக்கு ஃபேனா எவன் இருக்கிறானோ அவன வச்சு ஒரு படம். நான் இந்த படத்த பார்த்ததுக்கே காரணம் வந்து இந்த இந்தியன் 1 நல்லா இருந்ததுன்றது காரணத்துக்காக தான் இந்தியன் 2 நான் பார்த்தேன். அந்த ஒரே ஒரு பேருக்காக. இது பேசிக்கலி வந்து இந்த சந்திரமுகி 2 படம் பார்த்தீங்களா? சந்திரமுகி 2க்கு மாரியே தான் இருக்கு. சுத்த வேஸ்ட்டு. என்னடா படம் எடுக்குறது? நான் எடுக்கிறேன் பார்றா படம். சந்திரமுகி 2 அதே கதைய சும்மா அப்படியே லைட்டா உல்டா பண்ணி, அப்படியே எடுத்துட்டு நான் அப்படியே போட்டுறேன் வீடியோல. லைக் வாட் த ஃபக்? யோ தினேஷ் வெல்கம், வெல்கம். நான் இந்த இந்த படம் தான் எப்படின்னா நான் எடுக்கிறேன்டா படம். நீ சந்திரமுகி படத்த பார்த்தல்ல? சும்மா வந்துருதுல்ல? எங்க அது மயிர புடிங்கின்னு நட்டுக்கிச்சு. ஏன்னா அதுவும் அந்த லாரன்ஸ் அப்படியே அந்த ரஜினிய வச்சு ரஜினி பண்றதையே அப்படியே திருப்பி திருப்பி இந்த குரங்கு குரங்கு பண்ணாது. குரங்கு பண்ணாது. ஐயோ என்னடா இது? இந்த குரங்கு மனுஷன் பண்றதையே பார்த்துட்டு பண்ணாது. அதே மாதிரி ரஜினி பண்றத பார்த்துட்டு இந்த லாரன்ஸ் குரங்கு பண்ற மாதிரியே பண்ணிவிட்டு அதை ஒரு படம்னு எடுத்து தஞ்சல் மகின்னு விட்டான். அதையும் இந்த கேட பசங்க போய் தியேட்டர்ல பார்த்துட்டு அது ஒரு ஹிட்டுன்னு வேற பேசினுக்கிறானே யூடியூப்ல. Yeah, absolutely. I'm so this movie fucking made me mad. எனக்கு அவ்ளோ ஆத்திரம், அவ்ளோ வெறி. நேத்து நைட்டு தான் உட்காந்து இந்த இத்து போன படத்த பார்த்தேன் இந்தியன் 2. அவ்ளோ ஆத்திரம் வந்தது. என்னால தூங்கவே முடியல இந்த நைட்டு. அவ்ளோ மோசமா இருந்தது. அவ்ளோ மட்டமா இருந்தது இந்த படம். எவன் எழுதுனது இந்த கதைய? இன்னமும் எனக்கு தூக்கம் வரல. என்னால முடியல. என்னால ஆதங்கத்த அடக்க முடியல. அதனால நீங்க வந்து கதறிக்கிட்டு இருக்கு. சங்கர்ஜி ஃபயர் தட் காய். ஃபக் தட் காய். சங்கர் அவனுக்கு படமே எடுக்க தெரியல. அவன் படம் எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சங்கர் என்னால நம்பவே முடியல. சங்கரா இந்த படத்தை எடுத்தது? சங்கர் தானே இந்தியன் 1 எடுத்தாரு. சங்கர் தானே அந்நியன் எடுத்தாரு. இந்த கருமத்தையும் சங்கர் எடுத்தாரு. என்னால நம்பவே முடியல. சங்கர் என்னுடைய கெஸ்ஸு, என்னுடைய ஐடியா என்னன்னா, எது ஹிட்டா? மேபி கமர்ஷியல் படம் வாஸ் இந்தியன் 2 ஹிட்டுன்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னமோ 500 கோடியோ என்னமோ ஜெயிச்சது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்ததுன்னு நானுங்க. ஹிட்டு மாதிரி தான் சொன்னானுங்க. அது என்னன்னு தெரியல. ஐ மீன் ஹிட்டுன்னா அப்படி இல்லை மேசிவ் ஹிட்டுலாம் கிடையாது. அந்த மாதிரி படக்காசு எடுத்துட்டானுங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குரங்கு நிறைய பண்ணிட்டு இந்த சந்திரமுகி 2 எடுத்தானுங்க. அதுவும் இதுல பிரச்சனை என்னன்னா, அட்லீஸ்ட் அவனுக்கு ட்ரை பண்ணானுங்க. சந்திரமுகி 2ல ஏதோ கொஞ்சமான வித்தியாசமா இருந்தது. இந்த இந்தியன்னா சுத்தம். இது இந்தியனே கிடையாது. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா, நான் கதையை சொல்லிக்கிட்டே வரேன். எப்படி இருக்குது நீங்க பாருங்க. எங்க விட்டா இந்த யூடியூப் வீடியோ கார்ட்டூன் செஞ்சு போட்டுன்னு இருக்காங்கல்ல, இந்த பொம்பளை விழுந்து சாவுதுல்ல, இவ்வளோ கேவலமா எடுத்துக்கிறாங்க. இந்த பொம்பளை வந்து லஞ்சம் கொடுக்க முடியாம மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போகுது. அதை கார்ட்டூனா மாற்றி இந்த லூசுக்கிறாங்க. அந்த யூடியூப் வீடியோவில் போட்டு அதை வந்து லைக் வாங்கி 1.5 கோடி லைக்ஸ் வாங்கிடுச்சுங்களாம். இதை ஒரு கதைன்னு வேற நம்ம கிட்ட காட்டுறான். இது இது இதை இதை வந்து
இத நம்புற அளவுக்கு மக்கள் கேனையா இருக்குதுன்னு நெனைக்கிறானுங்க. யூடியூப்ல ஒரு பொம்பள அது என்ன ஒரு இன்சென்சிட்டிவான விஷயம் அது. எவ்வளோ ஒரு சோகமான விஷயம். அத கார்ட்டூனா மாத்தி இன்னைக்கு கீழ போடுது. அதுவும் வந்து இந்த அதுவும் இதுல என்ன கொடுமைன்னா, கமலஹாசன் படத்துல ரஜினி ரெஃபரன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இந்த இந்த காமெடி வீடியோ இவன் போட்டான்ல, அதெல்லாம் ரஜினி ரெஃபரன்ஸ். கமல் படத்துல என்ன மயிருக்குடா ரஜினி படத்த போடுறீங்க? நான் கமலஹாசன பார்க்க போறேனா, ரஜினிய பார்க்க போறேனா? இந்த அந்த வீடியோல அந்த ஒரு காமன் மேனுன்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும். அந்த கார்ட்டூன் போய் இந்த பணம் வாங்குறவன்ட்ட வந்து மிரட்டும். நீ வந்து இந்த மாதிரிலாம் ஏன்டா அப்படி கொடுமைப்படுறீங்க அப்படின்னோடனே, இதெல்லாம் நான் இருக்கேன். பணம் வாங்குறதெல்லாம் இருக்கேன். லஞ்சம் வாங்குறதெல்லாம் இருக்கேன். இதான் பழைய கதை தான். அரைச்சமாவே தான் திருப்பி இருப்பானு. லஞ்சம் வாங்குறதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது? இந்தியன் லஞ்சம் லஞ்சம் வாங்கின படம் இந்தியன் 1 1996 கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடியா 28 வருஷத்து பழைய கதை. அப்பயும் லஞ்சம் தான் வாங்கிட்டு இருந்தா இப்பயும் லஞ்சம் தான் வாங்கிட்டு இருக்கான். என்னது இது? அதே கான்செப்ட் அப்படியே காப்பி வச்சுக்கிறானுங்க கன்றாவிங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி அதே லஞ்சம் வாங்கின கதை தான் இப்பயும் இதே லஞ்சம் தான் வாங்கினுக்கிறானு. எத்தனை வருஷம் தானே லஞ்சம் வாங்கினு இருப்பீங்க? ஒரே படத்தை அரைச்சிக்கிட்டு கடவுள் என்ன பண்ணுவானுங்க. அந்த ரெஃபரன்ஸுக்கு வர இருக்க அந்த ரஜினி ரெஃபரன்ஸு அந்த படத்தை வந்து இந்த இதெல்லாம் இருக்க வந்து நீங்களாம் வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று இந்த லூஸு இந்த பொம்மை இருக்குதுல்ல, இந்த இந்த ஹாப்பி தீபாவளி ஃபோர்ஸ்னு ஒரு மிஷின் கன் இப்படி ரிவர்ஸ்லாம் எடுத்து நீட்டி இப்படி சுடுங்க. அதை எடுத்து சுடும் அவனை. கமலஹாசன் படத்துல ரஜினி ரெஃபரன்ஸு. இது கமலஹாசன் படமா இல்ல சங்கர் படமா? எவன் இதுல மெயின் ஹீரோ? நீ கமலஹாசனுக்கு படம் எடுக்கிறியா இல்லை உனக்கே நீ படம் எடுத்துக்கிறியா? சிங்கம் has 3, 4 parts. At least Singham is a little bit different, you know. It's not that bad, you know. சங்கர் ரெஃபரன்ஸ் மயிறு நீ கொஞ்சம் கொஞ்சமா போடலாம், ரவ போடலாம். அதுக்கிட்ட அப்படியே எடுத்து 1 to 1 எப்பயுமே வந்து இதுதானே கான்செப்ட். ரஜினி கமல் ரெண்டு பேரும் எதிரி கிடையாது, லைக் ரைவல்ஸ் தானே. லைக் போட்டி ஒருத்தவங்க போட்டி போடுறவங்க தானே. ரஜினி கமல் சூர்யா விஜய் தலை, அதுக்கப்புறம் வேற யாரு தலை தனி. ஏன்னா I don't know, he has a competition. And then why the fuck like என்ன மயிருக்கு ரஜினியுடைய ரெஃபரன்ஸ் கமல் படத்துல போடுறீங்க? லைக் எந்திரன் ரெஃபரன்ஸ்ல அந்த மிஷின் கன் ரெஃபரன்ஸ் இப்படி வருஷம் அடிக்கிட்டு அப்படியே சுடுமே, அது ரஜினியினுடைய ரெஃபரன்ஸ். அதை தூக்கியாண்டு இந்த கமல் படத்துல போட்டுட்டு என்னது இது? இந்த பிச்சைக்காரன் தட்டுல வந்து எல்லா சோத்தையும் ஒண்ணா போட்டு குழப்புவாங்களே, அந்த மாதிரி குழப்பி வச்சுக்கிறானுங்க. இந்த பார்த்தேன் ரஜினி படத்துல ரஜினி ரெஃபரன்ஸ் போட்டு தோலை, கமலஹாசன் படத்துல கமலஹாசன் படத்துல போட்டு தோலை. எதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு குழப்புற பிச்சைக்காரன் தட்டாட்டம்? எவன் கேட்டான் இத? இட்ஸ் 1 2 தான் பரவாயில்ல. எல்லா 7 ரெஃபரன்ஸும் ரஜினியினுடைய ரெஃபரன்ஸ். கமல் ரெஃபரன்ஸ் கமல் படத்துல வா அலெக்சா ரான்சியா. I was that mad, man. I was so mad. This movie is dog shit. It's like sambar and chicken. Yeah, it doesn't make any sense. You know? தயிர் சோத்துல ஏன்டா சிக்கனை போடுற? கடவுளே. இதுதான் என்னுடைய கொடுமையே. இதையும் ஒரு மனுஷன் கமலஹாசன் தானே அந்த படத்துல நடிக்கிறான். அறிவுல இந்த ஆளு தெரியாது என்னுடைய ரைவலு, என்னுடைய எதிரி, அதாவது சினிமா எதிரி, ரைட்? தமிழ்ல வார்த்தைல இந்த ஆளுக்கு தெரியாது என்னுடைய எதிரியினுடைய இது வந்து என் படத்துல இருக்குதுன்ட்டு.
மரம் கழண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். மரம் இருந்தா தானே கழண்டுறது. அந்த ரெஃபரன்ஸை போட்டு அந்த வீடியோ விடுவானுங்க. அந்த வீடியோ விட்டா அந்த வீடியோ பாப்புலர் ஆகிடும். பாப்புலர் ஆனவொடனே என்ன ஆகும்னா, அந்த லஞ்சம் வாங்கினவனை தூக்கி உள்ள வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஒருத்தவனை வைப்பாங்க, அது வேற கதை. இந்த லஞ்சம் வாங்கினவனை உள்ள வச்சோடனே அவன் சாயங்காலமே உள்ள வந்துடுவான் வழக்கம் போல். இதெல்லாம் புது மேட்ரா? அதுக்கு லஞ்சம் வாங்குற பெரிய ஆஃபீஸர் தூக்கி உள்ள வைப்பாங்க. அவன் வந்து அப்படியே டக்காலி காட்டிட்டு சாயங்காலமே வீட்டுக்கு வந்துடுவான். அந்த மாதிரி வந்தவொடனே தலைவர் வந்து போவார் சோகத்தில். இந்த 4 பேரும் இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துறானுங்களா? Kamal always thinks he is a genius. He is a fucking complete moron. மூளையே கிடையாது கமலுக்கு. இந்த 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 படம் எதுக்கு தெரியுமா? இந்த படத்தினுடைய கான்ட்ரவர்சி என்ன தெரியுமா? இந்த படத்தை எடுத்துவிட்டு இந்த படத்தை காட்டி மக்களை ஊக்குவிச்சு அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறது தான் இந்த ஆளுடைய பிளானு. ஆனால் இந்த படம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, எவனாவது உனக்கு ஓட்டு போடுவானா? இவ்வளோ கேவலமாக ஒரு படம் எடுத்தீங்கன்னா உன் பேரே கெட்டு போச்சு. எவன் உனக்கு அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போடுவான்? போய் போய் எம்ஜிஆர் படத்தை போய் பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு போய் பாருங்க. அவர் படத்தில் என்ன மாதிரி மக்களை வந்து அது ஏமாத்துறது தான். எம்ஜிஆர் ஏமாத்தி தான் அந்த சீஃப் மினிஸ்டருக்கு வந்தார். ஆனால் அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு, ட்ரை பண்ணியிருக்கிறாருன்னு போய் பாருங்க. இந்த மண்ணாங்கட்டி எடுத்துக்கிட்டு இந்த பேரை இருக்கிற கொஞ்ச நாள் பேரையும் கெடுத்துக்கிட்டு, தமிழ் கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துக்கிட்டு, இதை ஒரு படம் எடுத்து வெளியே விட்டுக்கிட்டு என்ன தைரியத்தில் நீ அடுத்த எலெக்ஷனில் வந்து நிற்பீங்க? எவ்வளோ நின்னாலும் உருப்படுமா? என்னமோ சீமானுக்கு இருக்கிற மரியாதை இந்த ஆளுக்கு கிடையாது. உண்மைதானே? அதே சீமானாவது தெரிகிறாங்க. இங்கே அங்கேயும் கத்திக்கிட்டாவது இருக்கிற மனுஷன். இதனால கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல, காணாமல் போச்சு. அப்புறம் இது ஒரு மொக்க படத்தை ஒன்று எடுத்து போட்டு இது ஒரு படத்தையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. திங்க் அபௌட் திஸ் மேன். யோசிச்சு பாருங்க. ஒரு படத்தை உருப்படியா கண்ட்ரோல் பண்ணி மக்களை ஊக்குவிக்கிற மாதிரி எடுக்கிறது இந்த ஆளுக்கு துப்புல. இந்த ஆளுகிட்ட நீங்க தமிழ்நாட்டை கொடுக்க போறீங்க. ஒரு போட்டு விடும் ஒரு போட்டு விடும். என்னாச்சு? இது ரெஃபரன்ஸ் முடிஞ்சவொடனே அவனை தூக்கி உள்ள வச்சோடனே சாயங்காலம் வெளில வந்துடுவான். வெளில வந்தவொடனே என்னாவும் ஏன் சோகத்தில் போவானுங்களா? ஆனால் ஒரு விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் இந்த படத்தில். அந்த மாதிரி சோகத்தில் போகும்போது வழக்கமாக வந்து ஒரு மெயின் கேரக்டர் வந்து சோகத்தில் போகும்போது எங்கே போவானுங்க? தமிழ் படம் பார்க்குற மக்களே டேக் எ கெஸ். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோ பண்ணுறாரு, சாங்ஸு சோக பாட்டு, அதுக்கப்புறம் சோக பாட்டு, தேர் இஸ் ஒன் மோர். கம் ஆன், யூ கேஸ் கேன் நோ இட், யூ நோ இட். உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் எங்கே போவானுங்கன்ட்டு. ரைட்? இப்போ வந்து அதாவது பெரும்பாலான படத்தில் ஒரு மெயின் கேரக்டருக்கு வந்து ஒரு விஷயம் செய்யலாம், ஒரு விஷயம் ஊற்றிச்சு, லவ் ஃபெயிலியர்னா ஒன்று சோக பாட்டு, இன்னொன்று சாராய கடை. ஆனால் இந்த படத்தில் ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. விச் இஸ் அ குட் திங். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த நம்ம மெயின் கேரக்டர் சோக பாட்டு பாடின்னு சாராய கடைக்கு போக மாட்டாரு. விச் இஸ் கைண்ட் ஆஃப் நைஸ். ஐ கேன் கிவ் தம் தட். பிகாஸ் நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் சோகமாக போகும்போது பார்த்துட்டு நான் எதிர்பார்த்தேன், ஆஹா தலைவர் வந்து சாராய கடைக்கு கிளம்புறாரு அப்படின்ட்டு. கடைசியில் வந்து அந்த மாதிரிலாம் எங்கேயும் சாராய கடைக்குலாம் போக மாட்டான். நீங்களும் படம் பார்க்கறதே இல்லையா? எல்லா படத்துலையும் அதான் நடக்குது. ஒரு ஃபைட்டு போடுவார், ஒரு ஃபைட்டுலாம் போட மாட்டார். படம் வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்வார், அந்த விஷயம் புட்டுக்கும். அதுக்கப்புறம் இவர் சோகத்தில் போய் சாராயக்கடை குடிப்பார். ஆனால் இந்த படத்தில் குடிக்க மாட்டார். இந்த படத்தில் என்னாவும் அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் தட்டி கேட்க முடியாதா, யாருமே இல்லையா அப்படின்னோட நம்ம மேலுக்கு மீன் ஃபக்
நம்ம மெயின் கேரக்டர் இருக்கிறால டிஜிட்டல் அடிக்ஷன் மோர் டேஞ்சர் than liquor now. Maybe. We kind of say otherwise because there are like 40 dumbasses who drank illegal alcohol and then killed themselves, you know? மெயின் தலா. மெயின் தலா என்ன பண்ண சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தவர் இருந்தாரு. அவரை தான் நாம கூப்பிடணும். யாருடா அது? இந்தியன்! You know? Dude, like what the fuck? நீ நீ வந்து இவன் வந்து 24 வயசு ஆகுது இவனுக்கு. ஸோ இவன் பேசிக்கலி 2000 கிட்டு. இவனுக்கு எப்படி இந்தியன் தாத்தா இருந்தது தெரியும்? இன்ட்ரோக்கு 30 மினிட்ஸா? That's the funny part, லோகி. இன்ட்ரோக்கு 30 மினிட்ஸா நீங்க கேக்குறீங்களா? இன்ட்ரோவே 30 மினிட்ஸ்க்கு ஓடும். தாத்தா கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இல்ல 30 நிமிஷத்துக்கு தான் ஷோவே பண்ணுவார். அது அரை மணி நேரம் இந்த 3/4 மணி நேரம் இந்த கன்றாவி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். மாத்தி சோச்சி காட்டின்னு இருப்பானுங்க. இவரே படம் 3 மணி நேரம் போயிடுவே. 3 மணி நேரம் படத்தை மாத்தி இதே மாதிரி காட்டிவிட்டு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல வந்து நம்ம தாத்தாவை காட்டுவாங்க. தாத்தாவை எப்படி காட்டுவாங்கன்னா, நம்ம தாத்தாவை வர வைக்கணும், இந்தியாவுக்கு வர வைக்கணும். எப்படி தெரியுமா வர வைப்பாங்க? இதுதான் மெயின் தாத்தாவை வர வைக்கிற ஐடியா என்ன தெரியுமா? மிகப்பெரிய மிக முட்டாள்தனமான கேவலமான கீழ்த்தரமான அறிவு கட்ட மூளை இல்லாத முறை. திருட்டு கப்பல்லையா? ஐ மீன் இஃப் ஹி கேம் இன் திருட்டு கப்பல் ஐ டோன்ட் மைண்ட். திருட்டு கப்பல் வந்தது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த ஆளை எப்படி தான் வர வைப்பாங்க? இந்த 4 பேர் இருக்கிறாங்கள, இந்த 4 பேர் 4 மூதேவிங்க ட்விட்டர்ல கம்பேக் #கம்பேக் இந்தியன் ட்விட்டர்ல ட்வீட் கிழவன் எங்க சிங்கப்பூர்ல இருந்து இந்த தெப்பேவோ கப்பையோ ஏதோ ஒரு ஊர் சைனால இருக்கிற கிழவன் இந்தியால இருந்து இவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா ட்வீட்டர் போட்டு ட்விட்டர்ல கூப்பிடுவாங்க. You see how dumb it sounds? ட்விட்டர்ல #கம்பேக் இந்தியன் போட்டுட்டு அதுல வந்து ஒரு 1000 லைக்ஸ் வந்துடும், 10,000 லைக்ஸ் வந்துடும். அதை பார்த்துட்டு இந்த கேடு மூளையில் அந்த கேடு அங்கேருந்து வருது. அது ட்விட்டரில் இதை பார்த்துட்டு இங்கே வந்து வருது. ஏய், தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் தானே ட்விட்டர் யூஸ் பண்ணுறாரு. மோடிஜி மட்டும்தான் ட்விட்டர் யூஸ் பண்ணுறாரு. வேற எவனும் ட்விட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. போடா அங்கே உங்க சைனாவில் இருக்கிற அந்த படத்தை முடியல. சைனால இருக்கிற கிழமை ட்விட்டரை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வருவான். ஐயோ ஏன்னா இந்த கருமத்தை நான் 3/4 மணி நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு வரணும். And then what happens? X is using by a lot. It is with the water. Yeah, I mean, I guess the old man is doing something with that one. You know? இந்தியன் தாத்தா உட்காந்து எக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எக்ஸ் தாத்தா எக்ஸ்ல பார்த்துட்டு வருவார். அந்த போஸ்டர் பார்த்துட்டு இந்தியாவுக்கு வருவார். ஐ எம் கம்மிங் டயலாக் வேற இதுல கம்மிங்கிட்ட வந்தவொடனே இந்த பழைய படம் இருக்குதுல்ல, இதை மறந்துட்டேன். கிழவனுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்குது. ஒரு கில்மா பாட்டை போட்டுட்டு அதாவது கிழவனை காட்டுறதுக்கு முன்னாடி, கிழவன் நான் வரேன் இந்தியாவுக்கு வரேன், அதாவது ட்வீட்டை பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி
ஒரு கில்மா பாட்ட போட்டுட்டு, ஒரு கேட்ட பையல வந்து அவன் வந்து ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு ரூமுக்குள்ளார. இந்த கிழவன் ஒரு உள்ள போகும். அந்த கிழவன் 2 பொண்ணுங்கள ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கிழவன் உள்ள போகும். உள்ள போயிட்டு என்ன பண்ணும்னா, அவன ஒரு குத்து குத்தும். விரல விட்டு நம்ம பண்ணோம். கே சொல்றத கவனிங்களேன். நான் இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இதான் நடந்தது. இந்த கிழவன் உள்ள போவான் 2 பேரும் ஜல்சா பண்ணிக்கின்னு அந்த ஆமைய வந்து வயித்து மேல விட்டுக்கின்னு, இந்த கிழவன் வந்து ஜல்சா பண்ணிக்கின்னு இருக்கும். இன்னும் இந்த கிழவன் வந்து உள்ள போயி, அந்த கிழவன வந்து குத்தும். விரல விட்டு ஆட்டும். ஆட்டுன உடனே இந்த கிழவன் என்னாகும் பொம்பளையா மாறிடும். எது? வில்லன் கிழவன். வில்லன் கிழவன் பொம்பளையா மாறின உடனே இவரு கத்திய விட்டு சுத்துவாரு. சுத்திட்டு வெளில வந்துருவாரு. ஒரு ஐயோ! என்ன கருமம்டா! ஐயோ! அந்த கருமத்த வழக்கமா இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவாரு கொலை பண்ணும்போது? பார்ட்ல. போவாரு, கீச்சு மாச்சுன்னு சத்தம் வராது. ஆளு கத்த மாட்டான். போய் அந்த நோக்கவரமா அட்டாக்ல ஒரு அட்டாக் பண்ணுவாரு. அப்படியே அந்த ஆளு அப்படியே சுருண்டு விழுந்துருவான் தானே! இந்த படத்துல என்ன ஆகும்? போய் இவரு விரல வச்சு குத்துவாரா? அவன் அவன் வந்து பொம்பளையா மாறி, பொம்பள மாரி ஆக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த கேரட் என்ன பண்ணும்னா, அந்நியன் படத்துல வந்து இந்த கும்பி பாகம், இந்த சேஷக மந்திரம் அந்த மாரி சொல்லிட்டு, அந்நியன் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுப்பான்ல. ஒரு அர்த்தம் சொல்லுவானே, இந்த மாரி பண்ணணும், இதுதான் மொறன்ட்டு. அந்த மாரி இந்த கிழவன் வந்து மொறக்க சொல்லும். இந்த 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 நோக்க உருமத்துக்கு பேரு வந்து கரும விஷம். வந்து இந்த மாரி குத்துனா வந்து how the fuck he did it? I don't fucking know. That's what they showed me. He just says, spoke him in a certain way, and then he acts like a woman, and then he kills him. Like that's what the fuck they showed me, and then expect me to believe that. They don't like it's so dumb. They don't even read the whole movie. Like this guy, like that description he gives after he is doing something right. That was Onion style. அன்னியனுடைய வந்து ஸ்டைலை எடுத்துட்டு வந்து இந்தியன் தாத்தா இந்தியனுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. So இப்ப இந்தியன் வந்து என்ன பண்ணுவாரு? ஐ டோன்ட் ஈவன் வாட்ச் திஸ் ஆன் ஓடிடி. ஐ மீன் இஃப் யூ காட் டைம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஓடிடில வாட்ச் பண்ணுங்க. தியேட்டர்ல தயவு செய்து தியேட்டருக்கு போயிடாதீங்க. இந்த படத்த பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போறதே நீங்க வந்து உங்க பணத்த பணத்த அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடலாம். தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு இந்த படம் ஒர்த்தே கிடையாது. சுத்த வேஸ்ட். அந்த மாரி மாத்தி விட்டுட்டு கிழவன் உட்காந்து கதை சொல்லும். இந்த மாதிரிலாம் வந்து பண்றீங்க, ஏன்டா பண்றேன்னு. காமெடி இட்ஸ் ஜஸ்ட் பேட். காமெடி பண்ணிட்டு இருக்கும் அந்த கிழவன். இந்தியன் கிழவன் எப்படி எவ்வளோ சூப்பரா தெரியுமா இருப்பாரு மொதல் பாட்டுல. அப்படியே போவாரு, 2 குத்து தான். சத்தமே வராது, வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் கிழவன். இந்த படத்துல உட்காந்து கதை சொல்லும். காக்கா கதையும் இந்த கோட்டாங்காதையும் கதை சொல்லிவிட்டு ஈஸ்வர் மேடம் அதாவது வந்து செயல்பாட்டு முறையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நமக்கு சொல்லி கொடுக்குதா, இல்லை அந்த அவனுக்கு சொல்லி கொடுக்குதா, இல்லை எவனுக்கு சொல்லி கொடுக்குதுன்னே தெரியாது. உட்காந்து சொல்லி கொடுத்துன்னு அந்த பைத்தியம் சொல்லி கொடுத்துட்டு நடந்து போனவனே இவன் தானா செத்துருவான். 1/2 மணி நேரமா சொல்லி கொடுக்கும் பாரு. ஐயோ கடவுளே, எவனோ உட்காந்து பார்க்கறது அத. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தாத்தாக்கு 120 இருக்கலாம்ல. ஓ யா, தட் காய் ஹியர்ஸ் த ஃபனி பார்ட். நம்ம இந்தியன் தாத்தாக்கு என்ன வயசு தெரியுமா? 1996 ரைட். இந்த மொத படம் வந்து 1996. இப்ப 2024. 1996 நடிச்ச படத்துல இந்தியன் தாத்தாக்கு வயசு 74. இப்ப 2024. அப்ப பிளஸ் 74 பிளஸ் 28 84 94 8 102 வயசு. ஐ மீன் 70 108. Let me think. கிழவனுக்கு என்ன வயசு? 20 70 90 28ல
ஏன்னா 96னா அப்படியே அங்கேருந்து ஒரு 4 அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 இருக்குல்ல 4 4 8 அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு 20 74 74 ஒரு 8ம் 6 ஒரு 2 82 102 வயசு கிழவனுக்கு 102 வயசுல எந்த கிழவனை நடக்குது உனக்கு கதை விட்றானுங்க பாரு கடவுளை 102 வயசுக்குலாம் நீங்களாம் இருப்பீங்களா எவனா இருப்பா 102 வயசு வரைக்கும் அநியாயம் எடுப்பான் அதுவும் தமிழ்நாட்டுக்காரன் நம்ம ஊர்ல இருக்கிற இத்து போன சொத்தை திருப்பிட்டு 102 வயசு இருக்கிற ஆளு இதை வர என்ன நாம சொல்றேங்க சரி ஃபைன் doesn't matter it's a fantasy you know ஸோ இந்த 104 லைட்டுக்கு வந்து என்ன பண்ணும் வரும் வந்து அதை வந்து சாவடிச்சிடும் சாவடிச்சுட்டு இங்கே வரும் இங்கே வந்து மொக்க பண்ணும் ஆ இங்கே வந்து சுபாஷ் சந்திர போஸ் சிலை இருக்குதுல்ல சுபாஷ் சந்திர போஸ் சிலை கிட்ட எப்பயுமே வந்து அவர் வந்தாருன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க சல்யூட் அடிப்பார் தானே நினைப்பீங்க இந்த கிழப்பாள்கிட்ட என்ன பண்ணும் வந்து சுபாஷ் சந்திர போஸோட செல்ஃபி எடுத்துக்கும் சிலை சுபாஷ் சந்திர போஸ் சிலை தான் நினைக்கிறேன் அது செல்ஃபி எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதை வந்து இவர் வாட்ஸ்அப்பில் போடுவார் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு விடுவார் கேவா இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் கண்ட்றவையும் முதல்ல ஒழிக்கணும் இந்த படத்தில் வந்து முதல்ல ஒழிச்சிட்டு வராங்க கேருமோ ஏன் யார் கேட்ட இதெல்லாம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா மயிரெல்லாம் எதுக்குடா போடுது உயிர் எடுக்கிறீங்க படத்தில் படம் எடுங்கடா சோஷியல் மீடியாவா மயிறு இந்த கேமரா வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன் இந்த கேமராட்டு அந்த 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 படத்தை எடுத்துட்டு செல்ஃபி தலையோட செல்ஃபி எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் நான் வந்து கோயிங் லைவ் 7 PM ஃபேஸ்புக்கில் இப்படின்னு கோயிங் லைவ் ஏய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதெல்லாம் அண்ணியன்றா உங்களுக்கு ஞாபகம் படம் நீங்க படம் பாக்குறீங்களே இல்லையா அண்ணியின் படத்துல அண்ணியன் தான் வந்து நான் லைவா வந்து பேட்டி கொடுக்குறேன் அண்ணா ஸ்டேடியத்துக்கு வாங்கன்னு சொல்லுவோம் எவனா படம் எடுத்தீங்க யாருடா படம் எவனா நீங்க யாரா அண்ணியின் படத்தையும் இந்தியன் படத்தையும் குழப்பிட்டானுங்க கபோதிங்க அண்ணியின் படத்துல லோகி அண்ணியின் படத்துல அண்ணியனு அண்ணா ஸ்டேடியத்துல நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் அதுவும் லஞ்சம் வாங்குற கதை தான் அதுவும் அதே கதை தான் அதே கருமாந்திர கதை தான் நான் லஞ்சம் வாங்குறோன்னா கொல்லுவேன் அண்ணியின் படத்தையும் அதெல்லாம் அவர் லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன்னாரு இதுல இந்தியன்னு லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன்றாரு அதெல்லாம் அவர் குத்திட்டு அந்த கதை சொல்லுவார் அண்ணியனு இதுலயும் குத்திட்டு கதை சொல்றான் அண்ணியனு அதுலயும் லஞ்சம் கதை இதுலயும் லஞ்சம் கதை அதுல வந்து குமரன் இதுல கிழவன் என்னடா பாக்குறவங்க லூசு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா அதான் நினைக்கிறேன் இவனுங்க படம் எடுக்கிற நாய்ங்க நம்ம பாக்குறவங்களாம் அந்த தியேட்டர்ல போய் பாக்குறவங்க அவன்லாம் அடி முட்டாளு அவனுக்கு ஒன்றும் தெரியாது கண்டுபிடிக்க மாட்டானுங்க நினச்சிட்டு வருவானுன்னு நினைக்கிறேன் அண்ணியின் படத்தை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அது அப்படியே வந்து இந்தியன் மாத்தி இந்தியன் 2 மயில் and then he goes into the live stream and then this guy dumbass tells நான் களை பிடுங்குறது இவர் களை பிடுங்க போறாரு தலைவர் தாத்தா களை பிடுங்குறாரு தாத்தா வந்து என் வீட்டில் நான் களை பிடுங்கினேன் உன் வீட்டில் நீ களை பிடுங்கு அவங்க அம்மாலாம் வந்து லஞ்சம் வாங்கிச்சு அப்பாலாம் லஞ்சம் வாங்கிச்சுன்னா போட்டு கொடு அப்படின்னு வந்து இவர் ஃபேஸ்புக்கில் பேட்டி கொடுப்பாரு போட்டு கொடுக்கறது ஒரு பேட்டி போட்டு கொடுப்ப ஒரு பேட்டி கொடுத்துட்டு தலைவர் வந்து ஆஃப்லைனில் போடுவார் போன உடனே இவனுங்க இந்த லூஸ் பசங்க அந்த பசங்களாம் வந்து போட்டு கொடுத்துருவானுங்க I'm speaking for a long time. I'm kind of running out of my breath. God, I'm going to lose my voice by the end of this. போன கொடுத்துட்டு I think I should wrap it up.
I'm gonna upload this shit completely on the YouTube. Fuck this piece of shit movie. போட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவானே, போட்டு கொடுத்தோடனே துரோகி இவங்க என் கூடவே இந்த குச்சி பேசிட்டாலும் இவங்களாம் எதிரி ஆகிடுவாங்க, இவங்க கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. அதான் மேட்ரு. தாத்தா வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற களை பிடுங்குங்க, அவங்க அப்பா அம்மாலாம் தப்பு பண்ணாங்கன்னா மாட்டி விட்ருங்க அப்படின்ட்டு இந்த கிழமை போய் இன்னொரு 2 பேரை கொலை பண்ணோம் மொக்க வழியில். இன்னொரு 2வது ஆள் வந்து என்ன பண்ணுவான், ஒரு தங்க ஒரு மாளிகை வச்சிருப்பான். தங்க மாளிகையில் வந்து அது ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு வந்து இவர் தம்மா தொண்டு செல்லா காசு, பெரிய கதவு, கவர்மெண்ட் லாக்கரு, தம்மா தொண்டு செல்லா காசு வச்சு இவர் நிறுத்திடுவார். நிறுத்திட்டு அந்த செல்லா காசுக்கு ஜூம் பண்ணி காட்டும் போது இந்த கதவு, அந்த பெரிய கதவு வெறும் மரக்கதவு ஆகிடும். நீங்கள் அது இப்போ பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, படம் பார்க்கும்போது அந்த கதவு பெருசுக்குது. அப்புறம் அந்த காசை உருட்டி விடும்போது அந்த கதவு எத்தனோண்டா மாறுதுன்னு பாருங்க, கண்ணை திறந்து 2 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்டு தாத்தா கி யா காசை உருட்டி விட்டு அந்த கதவை நீத்திட்டு போய் உள்ளவர்களோட வந்து என்ன பண்ணுவாரு, நோண்டி விடுவாரு. நோண்டி விட்டவொடனே அவன் குதிரையா மாறிடுவான். ஸோ முதல் வந்து பொம்பளையா மாறுறோம், 2வது வந்து குதிரையா மாறுறோம். என்னடா இது? அதுவும் இல்லாம கிழவை உள்ள போனவொடனே மறந்துடும். கிழவை வந்து என்ன பண்ணும், காசை உருட்டி விட்டுட்டு லாக்கருக்குள்ள வர போதா, லாக்கருக்குள்ள போனவொடனே கிழவை வந்து கதவை மூடாது. கிழவை மூடாமல் லாக்கருக்குள்ள வர போனவொடனே கிழவிட இருக்கிற நோக்கு ஒரு மக்களையே மறந்துடும். மறதி நோய் போடுது 102 வயசுல. கிழவி மறதி நோய் மறந்துடும். என்ன அவன் கொண்டன கிட்ட போய் சண்டை போடும். ஏன் 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 என்ன மயிரிட கிழமை வந்து சண்டை போடுது? நான் மறதி நோய் நான் சொல்றேன். மறதி நோயும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. கிழமை மறந்துடும். படம் எடுக்கிறவங்க மறந்துட்டான் எழுதுறதுக்கு. ஏன்னா எப்பயுமே முட்டா பசங்களா போய் இந்தியன் படத்தை முதல்ல திருப்பியும் போய் பாருங்கடா. தருதலை பிடிச்சவங்களா இந்தியன் படத்துல தாத்தா இறங்கின உடனேவே முதல் நாள் அவர் என்ன பண்ணுவார்னா, அவனை நோக்கு மரத்தில் தான் தாக்குவாரு. நோக்கு மரத்தில் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் எதை பேசுறதாலும் பேசுவார். அவர் பேசவே மாட்டார், குத்திட்டு போயினே இருப்பாரு. இந்த படத்துல என்ன பண்ண கிழமை, இந்த படத்துல கிழமை வந்து நோக்குவரமும் பண்ணாது, ஒரு மயிரும் பண்ணாது. இது போயிட்டாலும் கத்தி எடுத்து வந்து குத்தத்துக்கு போகும். இந்த கிழமை நோக்குவரம் வந்தது தானே பாப்பாரானா, அது எதுக்கு வந்து இவன் கத்தி எடுத்துன்னு குத்தத்துக்கு போகுது? இந்தியன் தாத்தாவா இது? நொந்தியன் தாத்தா இது. இந்தியன் தாத்தா நொந்தியன் தாத்தா ஆயிட்டு அந்த குண்டா என்ன பண்ணுவான், டக்குன்னு கிழவனை தள்ளி விட்டு, இதுதான் 102 வயசு கிழமை போட்டாச்சு, தள்ளி விட்டு கிழவனை இறுக்கி சாவடிக்க பார்க்கும். அப்பதான் இந்த கிழவனுக்கு ஞாபகம் வரும், எனக்கு தான் நோக்கவரமம் தெரியுமே அப்படின்னோடனே இவர் நோக்கவரமத்தில் தாக்குவார். இவர் திருப்பியும் தாக்கின உடனே இந்த குண்டை வந்து குதிரையா மாதிரி ஓடி போய் ஏசுத்துருவான். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் காட்டுவாங்க. அவன் குதிரையா மாதிரி லொக்கு லொக்குன்னு குச்சி ஓடுவார். இதெல்லாம் இப்போ முதல் படத்தில் கிடையாதுடா, புதுசாக எழுதுறன்ட்டு கேவலமாக எழுதி வச்சுக்கிங்கடா. போய் இந்த கம்யூனிட்டி எவன் இந்த கதையை எழுதுறானோ, இந்த டைரக்ஷன் பண்ணானோ, முதல் பாட்டை பார்க்கவே இல்லை. இவன் இந்தியனையே எடுக்கல, இவன் வேற எவனையும் ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிறான். அந்த மாதிரி லொக்குன்னு குச்சினே போகிற இந்த கிழப்போட்டம் பின்னாடியே குச்சினே ஓடும். ஏன்னா அவன் சாவறானா இல்லையான்னு பார்க்கணும்ல. Edit this for video. Yeah, I'm gonna edit this and put it all also. வந்து குச்சி போனோடனே என்னாவும், குச்சி போய் பாலத்தில் வந்து செத்து போடுவான் அந்த கேழ போட்டு. செத்த உடனே நம்ம தாத்தா வந்து, அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம தாத்தா மோடி வேஷத்துல போவாரு. அது என்ன கதையோ தெரியல, அது மோடி மாரியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அந்த கொலை வந்து குஜராத்தில் நடக்குதா, அதனால அவர் வந்து மோடி வேஷத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொலை நடக்கும். இந்த எஸ்.ஏ. சூர்யா இருப்பான், ஒரு மயிரும் பண்ண மாட்டான். ஏன்னா எஸ்.ஏ. சூர்யா வேஸ்ட் இந்த படத்தில். சும்மா அப்படி ஒரு வந்துட்டு ஒரு 2-4 காடி அவர் எஸ்.ஏ. சூர்யாவுக்கு பேர் சகலகலா வெல்லவன். எஸ்.ஏ. சூர்யாவுக்கு பேர்
கடவுளே காப்பாத்துங்கடா என்ன. எப்போ நான் இந்த படத்தை 2 தாட்டி வேற பார்த்தேன். என்னை யாராவது காப்பாத்துங்க. மேஜஸ் பார்ட்டி வித் பிஜேபி. வாட்? யா. Once myself and once with my family. Uh, Nobody liked that movie in my family either. They thought it was dog shit. என்ன பண்ணுவான், குத்திட்டே அவன் லுக்கு லுக்குனுவானோடனே அதுக்கப்புறம் வந்து இந்த சிபிஐயும் ஒன்று தோத்தும். அது ஒரு சும்மா கதை, நொக்க கதை. லைக் இட்ஸ் ஜஸ்ட் கதையே வந்து ரொம்ப விட்டு விட்டு ரொம்ப ரஷ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. லைக் 6 மாதம் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு வெறும் 6 மாதம் தான் ஆயிருக்கும் பொழுது. 4 வருஷமா அந்த படத்தை எடுத்துருக்குறானுங்க. 4 வருஷமா 2 படத்தையும் எடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதான் நடந்திருக்கும். 4 வருஷத்துல அன்னியன் 2, அன்னியன் 3யும் எடுத்துட்டானுங்க. இந்த படம் வந்து 2வது பார்ட்ல முடியல. பை தி வே அன்னியன் 2வும் அன்னியன் 3 வருது. 2025ல அன்னியன் 3 வருது. இன்னொரு பார்ட் வேற. நான் இந்த கருமத்தை பார்க்கணுமா? கன்றாவி. முத காரணம் கதை எழுதுனவனுக்கு, கதை எழுதணும், டைரக்ஷனு. கமலஹாசனே இந்த படத்தை இந்த அன்னியன் 1 பார்க்கல. இந்தியன் அன்னியன் இந்தியன் 3யா இந்தியன் 3 வருது. இந்தியன் 2, இந்தியன் 3 அடுத்த வருஷம் சத்தியமா வராது. அடுத்த வருஷம் வாய்ப்பே இல்லை, நம்பவே முடியல. வந்தா எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு சுத்த ஃப்ளாப்புன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படி இருக்க போது. நல்லா போச்சுன்னா வரும், இல்லைன்னா வராது. வந்துச்சுன்னா பார்ப்போம், வரலைன்னா போட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சாப்பிடுச்ச உடனே சாப்பிடுச்சுட்டு வேற என்ன இருக்கும்? அந்த மாதிரி சாப்பிடுக்கு. இன்னொருத்தவன் வந்து இந்த ஆன்டி கிராவிட்டி, அவனுக்கும் அதே கதை தான். லோகூரமும் பண்ணிட்டு உட்காந்து பாடம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிழமை வந்து தப்பிச்சு ஓடுறான். இதுதான் கதை. 3 கொலை தான் பண்ண மொத்தமே படத்துலயே. மொத்தம் 3 கொலை தான் வரும். ஒரு 2 பேரை கொல்லும், 2வது வாட்டி சொதப்போம், 3வது வாட்டி கரெக்டாக பண்ணும். அதுக்கப்புறம் வந்து கதை சொல்லும். சுடுவரம் கதை சொல்லணுமா? கதை சொல்லிட்டு அதான் அந்த போட்டோ கொடுக்க சொன்னாங்களே. போட்டோ கொடுத்தவொடனே என்ன ஆகும்? நம்ம மெயின் கேரக்டர் இருக்கிறதால ஒரு சப்பானி. அந்த சப்பானியுடைய அம்மா என்ன பண்ணும்? அவமானம் தாங்காமல் தூக்க மாட்டேங்கும். தூக்க மாட்டீங்கன்னு இவர் என்ன பண்ணுவார்? ஜோக்க கேளுங்க, இதான் நடக்கும். நீங்கள் வேணா போய் பார்த்த பாருங்க, நான் வேணா போயிலாம் சொல்ல. இவங்க அம்மா வந்து என்ன பண்ணும்? அவங்க அப்பாவை வந்து மாட்டி விட்டுருவான். அவன் மெயின் கேரக்டர் அதெல்லாம் ஒரு மொக்கை. அந்த மொக்கை வந்து போய் போட்டு கொடுத்தோடனே அவங்க அம்மா வந்து அவமானம் தாங்காமல் தூக்க மாட்டேங்கினோடனே இந்தியன் தாத்தா வந்து பார்க்க வருவார். அவங்க அம்மா சமாதியை கொல்லி வைக்கும் போது இந்த கிழவட்டுக்கு மூளையே கிடையாதா? உன் பேச்சை நீ சொல்ற பேச்சை கேட்டுட்டு தான் அந்த பையன் அந்த மாதிரி பண்ணான். அதனால அதனுடைய விளைவோ அவங்க அம்மா செத்து போச்சு. அந்த அவன் அப்ப துக்கத்துல இருக்கிறான். அந்த டைம்லயே போய் நீ பொக்கப்பல்ல காட்டுவ. வர்மம் யா ஓகே. இஸ் தட் a movie or something? அந்த டைமிங்ல போய் இவரு மூஞ்ச காட்டுவாரு. ஈன்னு போய் பல்ல காட்டும். அவன் ஆல்ரெடி துக்கத்துல இருக்கிறான். அவன் அப்படியே குப்பிளிப்பான். குப்பிளிச்சுட்டு என்ன பண்ணுவான்? தாத்தா உன் பேச்சு கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன், என் குடும்பமே அழிஞ்சு போச்சு, நீ எனக்கு வேணாம், திரும்பி போயிடு. எப்படி இவரு ஹேஷ்டேக் போட்டு கூட்டார்ல இந்தியா தாத்தாவா, அதே மாதிரி ஹேஷ்டேக் திருப்பி Indian go back. #Indian go back. By the way, fuck you, fuck off. மயிறு #Indian go back. செருப்பு. இந்த முண்டம் அந்த தாத்தா வந்து சொல்ற பேச்சு கேட்டு அவங்க அம்மா செத்து போயிடுமா. அதனால வந்து இவரு ட்வீட் பண்ணுவாரு. அப்படி ட்வீட் பண்ண உடனே நம்ம இந்தியன் தாத்தா வந்து ட்விட்டர்ல கேன்சல்டு. He literally got cancelled on Twitter. That's the epic climax. Indian தாத்தா வந்து கிளைமேக்ஸ்ல ட்விட்டர்ல கேன்சல் ஆயிடுவாரு. இதுதான் அவங்களுடைய எபிக் கிளைமேக்ஸ்.
கேன்சல் ஆன அவன் FBI தோத்துரும். அதாங்க அதான் FBI தோத்துறவனே கிழவன் வந்து ஒரு கோமாளி சைக்கிள் இருக்குதுல்ல, இந்த ஒத்த சக்கர சைக்கிள், இந்த எலக்ட்ரிக் கோமாளி சைக்கிளில் ஏறி உட்காந்து ஓடும் கிழவன். ஏறி உட்காந்து ஓடும் போது இந்த போலீஸ்காரவங்களாம் தோத்துவாங்க. கிழவன் கேன்சல் ஆயிடுச்சு ட்விட்டரில், மக்களும் சேர்ந்து தோத்துவாங்க. இந்த கிழவன் பேச்சு கேட்டுன்னு போட்டு கொடுத்தாங்களா, அவங்களும் சேர்த்து தோத்துவாங்க. எல்லாரும் தோத்துவாங்க. கிழவன் கல்லை விட்டு அடிப்பாங்க, தடியை விட்டு அடிப்பாங்க. ஏன்னா அப்புறம் வந்து என்ன ஆகும், கடைசியாக வந்து ஒரு FBI-காரன் அவனை தோத்திக்கிட்டே இருப்பான் இந்தியனை. அது ஒரு சொத்த கதை. அவனை எவனையும் முக்கமே காட்டவே மாட்டானுங்க அவ்வளோவா. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து என்ன பண்ணுவான், தடுத்து காப்பாற்றிடுவான். காப்பாற்றி அரெஸ்ட் பண்ணுவான் இந்தியனை. அரெஸ்ட் பண்ணும்போது நான் கிழவன் இந்த கொடையை கேளையா, நம்ம கிழவன் இருக்குதுல்ல, இந்தியன் கிழவன் அரெஸ்ட் பண்ணிட்டு கொதைய கூட்டின்னு போகும்போது அந்த 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 ஆஃபீஸர் என்ன பண்ணுவான், அவன் ஷீல்டு வச்சிருக்கான்ல, அந்த நோக்கவரமத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஷீல்டு வச்சிருப்பான். அதை கேடையாட்டு கைட்டுவான். என்ன மயிருக்கு கைட்டுவான், எது கைட்டுவான்னு தெரியாது. வெயில் ரொம்ப அடிச்சது பொழுது, அதனால வந்து தலைவரை அதை கைட்டுருவாரு. உனக்கு பின்னாடி இந்தியன் கிழமை வருது, உனக்கு நல்லா தெரியும் அவரு நோக்கவரமத்தில் உனக்கு கொத்த போறாருன்ட்டு. இவர் பெரிய பிஸ்தாவாட்டம் வந்து அந்த ஆர்மர் இதுல அந்த கவசம், அந்த கவசத்தை கைட்டிட்டு காத்து வாங்குவார் தலைவர். காத்து வாங்கினோடனே நம்ம கேட்டு என்ன திரும்ப பண்ணோம், உருட்டு கட்டை, பூரி கட்டை இருக்குது, பூரி உருட்டுற கட்டை. உண்மையிலேயே பூரி உருட்டுற கட்டையை எடுத்து அந்த இது ஆபீஸ்ல அடிக்கும். பூரி உருட்டுற கரட்டையை அடிச்ச உடனே நம்ம ஆபீஸ்ல மகேச்சு வந்துருவாரு. உடனே அது நோக்க வர மாட்டாக்கா, அதாவது பூரி கட்டையில நோக்க வர மாட்டாக்கு. புரியுதா? பூரி கட்டை அட்டாக். பூரி கட்டையில் அடிச்ச உடனே அவர் ஊந்த உடனே 3 மணி நேரத்தில் அவன் செத்துருவானா. நம்ம இந்தியன் தோத்தை தான் காப்பாற்ற முடியும். என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் ஒன்றா ஆம்புலன்ஸ் வச்சு அமுச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான். 2 பேரையும் ஒன்றா வச்சு ஆம்புலன்ஸ் அமுச்சு விட்டா நம்ம இந்தியன் தோத்தா எஸ்கேப்பு. ஸோ கிழவன் என்ன பண்ணுச்சு படத்தில், ட்விட்டரை பார்த்தது வந்துச்சு, 3 கொலை பண்ணுச்சு, ட்விட்டரில் கேன்சல் ஆச்சு, திருப்பி ஓடி போச்சு. அவ்வளோதான். இது ஒரு படமா? இதை வர நாங்கள் 3 மணி நேரம் உட்காடுறோமா? இதை வர உட்காந்து நாங்கள் பார்க்கணுமா? அதுவும் இல்லாமல் அதில் ஒரு சீன் வரும். இந்த கிழவன் என்ன பண்ணி, இந்தியா போஸ்டர் இருக்கும், அது மெச்சினே போகும். தேசப்பற்றும் கிடையாது, ஒரு ஃபேன் சர்வீஸும் கிடையாது, ஒரு கதையும் கிடையாது, ஒரு கருமமும் கிடையாது இந்த படத்துல. வெறும் வேஸ்ட் ஆஃப் டைம். கடவுளே, 0 10க்கு முட்டை மார்க்கு. ஓ, போய் இந்தியன் படத்தை போய் திருப்பி பாருங்க. நீங்களா உங்களுக்கு நல்ல டைம் வேணும், நல்ல என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இந்தியன் படத்தை போய் திருப்பி பாருங்க, அந்நியன் படத்தை பாருங்க. இது ரெண்டுத்தையும் கலந்த கலப்படம். இது என்ன கர்மம்னே எனக்கு தெரியல. அந்நியன் படத்தையும் இந்தியன் படத்தையும் ஒன்னா குழப்பி வச்சுக்கிறானுங்க. கேவலமா இருக்கு. அதுல வேற இன்னொரு இவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறானுங்க, 2 பார்ட் எடுக்கணும். இந்த KGF இந்த மயிர் படம்லாம் வந்ததுல 2 பார்ட்டு. அதில் கதை நல்லா இருந்தது, அதனால அவனுக்கு வந்து ஒரே பாட்டில் முடிக்க முடியல, அதனால 2 பார்ட் ஆத்தானுங்க. நீ என்ன மயிருக்கு 2 பார்ட் எடுக்கிற? உன் கதை தான் சொத்த கதை. கிழமை வந்து ஒரு மயிரும் போடுங்கல, நீயும் ஒரு மயிர் கதையும் எழுதுறது உனக்கு துப்பு கிடையாது. அதை ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு 3 மணி நேரம், பாட்டியே 3 மணி நேரம் இப்படி சொதப்பிட்டு இந்த படத்தை அழகா 3 மணி நேரத்தில் 2 பார்ட்டையும் சேர்த்து முடிச்சிருக்கோம். சகலகலாவலோடு நம்ம S.A. சூர்யா இருக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டான். பார்ட்ல அவன் தான் மெயின் வில்லன். 2வது பார்ட்ல சகலகலாவலோடு S.A. சூர்யா மெயின் வில்லன். பார்ட்ல தலைவர் ஒரே தட்டி தான் வருவார், ஒண்ணுமே பண்ண மாட்டான் இந்த படம் ஃபுல்லா. என்னடா இது? முடியல. சரி, ஒரு 1.5 மணி நேரம் கத்திட்டு இருந்த முடியல சாமி. அவ்வளோ வெறி, அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ கேவலப்படுத்திக்கிறானுங்கடா. சந்திரமுகி பேரை எப்படி சந்திரமுகி 2 கெடுத்ததோ அதே மாதிரி இந்தியன் பேரை இந்த படம் இந்தியன் 2 கெடுத்துருச்சு. போய் வேணா நீங்க பாருங்க. 3வது பார்ட் மேபி நல்லா இருக்கும்.
கடைசியில ஒரே ஒரு ஃபைட் வரும். அத சொல்ல மாட்டேன். தட் இஸ் ஓவர் ஐ கெஸ். யா. கடைசியில வந்து ஒரு ஃபைட் நம்ம இந்தியன் தாத்தா 6 பேக்ஸ் காட்டுவாரு. சுண்டி போல 6 பேக்ஸ். அந்த 6 பேக்ஸ பார்க்கறது உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா போய் பாருங்க தியேட்டர்ல. எப்படியும் அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். என்ன கேட்டீங்கன்னா ஓடிடில ஒரு வாரத்துக்குள்ள வந்துரும் அது. அத உட்காந்து பாருங்க. வீணா இதெல்லாம் போய்லாம் தியேட்டர்லலாம் பார்க்காதீங்க. இது இன்னும் ஒரு 2 வருஷத்துல சன் டிவில சும்மா போட்டுன்னு இருப்பானுங்க. மொக்க படம் அது. ஏன்னா இன்னும் ஒரு 1/2 மாசம் தான். 1/2 மாசத்துல சன் டிவில திருப்பி 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 அடுத்து இந்த தீபாவளிக்கு இது சன் டிவில ஓடும். அவ்வளோ மொக்கையா இது படம். படம் எடுக்கிறான் படம். 3 மணி நேரம், அதுவும் பட்ஜெட் ஏமாத்திரம். அதுவும் இந்த படத்தை வச்சீங்கன்னா இந்த ஆளு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுலாம் சான்ஸே இல்லை. இருக்கிறதையும் இருக்கிற பேரும் கெட்டு போச்சு இந்த ஆளுக்கு. ஏன்னா இவனுக்கெல்லாம் ஏதோ 4 காலேஜ் பசங்க கூட சேர்ந்து கதை எழுதிட்டு இது ஒரு படம்னு வேற எடுத்துட்டு நம்ம மக்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து எப்படி ஒன்றுத்துக்கும் வந்து லாக்கியே கிடையாது. பார்த்துட்டு சிரிக்கலாம். எவ்வளோ கேவலமா படம் எடுத்துருக்கானுங்களேன்ட்டு. எவ்வளோ கேவலமா உங்க இந்தியன் படத்தை கேவலப்படுத்தி வச்சுருக்கானுங்களேன்னு பார்த்துட்டு சிரிக்கலாம். அது மட்டும்தான். வேற எல்லாத்துக்கும் லாக்கி கிடையாது இந்த படம். I think my rant is over. What else is there? Is there any good part? What do you think? Is there anything good thing I missed? Let me think. I would say wait. I wouldn't. படத்தை போய்லாம் தேட்டர்லலாம் பார்க்காதீங்க. இது அது அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. நல்லாவே இல்லை. அந்த அளவுக்குலாம் என்ன அந்த அளவுக்கு. ரஜினி படமே நல்லா இருந்தது இதோட கம்பேர் பண்ணும்போது. அவனால அட்லீஸ்ட் ஃபேன் மேடுன்னு தெரிஞ்சு அவன் ஃபேனுக்காக எடுத்தான். இவன் அது கூட கிடையாது. இனிமே மொக்க என்னதான் பண்ணானுங்கன்னு தெரில. இது படமே கிடையாது. சும்மா இந்த இந்த இந்தியன் தாத்தாவை பேட்டி எடுத்தா அப்படி இருக்கும். ஏடா அந்த மாதிரி இருந்தது படம். இந்தியன் தாத்தாவை பேட்டி எடுக்கிற படம் அது. ரொம்ப மோசமாக எடுக்கிறாரு. இப்போ வர வர இந்த தமிழ் படத்தில் பிரச்சனை என்னன்னா ரொம்ப ஃபேன் மேடாக இருக்கு. இந்த என்னமோ ஒரு யூனிவர்ஸ் நானுங்களா என்ன கர்மா அது நான் வருஷம் இந்த யூனிவர்ஸ் எடுக்கிறது இந்த மயிரை பிடுங்கிறது அதெல்லாம் நல்லாவே இல்லை. ஒரு ஹீரோ இருக்கிறான்னா அவனை வச்சு யுனிக்காக எடுக்கணும். இந்தியன் 2னா இந்தியன் 2 இந்தியனை பற்றி எடுத்துருக்கணும். இந்த 4 முண்டாந்தங்களை போட்டுக்கிட்டு அதுங்க முண்டத்தை சுற்றி கதை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சரியே வராது. அதனால தான் சிங்கம் 2, 3லாம் ஓரளவுக்கு அது ஓடுச்சு. ஏன்னா சிங்கம் 2ல சிங்கம் தான் ஹீரோ, சிங்கம் 3ல சிங்கம் தான் ஹீரோ. இந்த படத்தில் இந்தியன் ஹீரோவே கிடையாது. ஹீரோ okay. I think my battery is dying, so I'm gonna take it easy. I'm gonna drink tea and I'm gonna rest and then edit this video. Thank you guys. Thank you for supporting me. I'm gonna hop off and take it easy. Holy shit, this was a long rant. Like new to select. It's even worse. Take care. All right. Take care. Yeah. Thank you for stopping by. I will edit this and then put it on my YouTube. Be sure to check that as well for my full rant. And man, கெட்ட வார்த்தை வராமல் போனது தான் மிச்சம் இந்த படத்தை பார்த்துட்டு. கெட்ட வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் பேசிக்கலி. பட் I sure wish I did. Holy shit, dude. It's just dog shit. படம் மொக்க, தண்டம், கேவலம், அவமானம். இது சங்கரே எடுக்கல. சங்கர் பேர்ல வேற எவனோ எடுத்ததுதான். என்ன கேட்டீங்கன்னா சங்கரே எடுக்கல இந்த படத்தை. சங்கரனுடைய அசிஸ்டன்ட் எடுத்துருமான்னு நினைக்கிறேன். இந்த சங்கருக்கு இந்த எடுபடி இருப்பான்ல, இந்த நோட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது,
இந்த காஃபி டீலாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறது. அந்த எடுபிடி எடுத்த படம் மாரி இருக்கு. சங்கர் எடுபிடி ஃபிலிம். இந்தியன் 2. ஆல்ரைட். என்னுடைய பேர் அலெக்ஸ் அசோட்டோ. ஐ எம் எ யூடியூபர். அண்ட் I will see you guys tomorrow or later. Alright? Bye bye. I'm gonna take it easy. Okay, thank you for talking. Bye. Kamal Kal Kai. Kamal's Alakai. Kamal's Alakai, yeah. Could be. Kamal's Alakai, absolutely. Ah. Alright, take care. Thank you. Bye bye.